ஆண்டவருக்கு பிரியமான மகன் யாஷாக்கவோ யெகோவா ராஃபா சுகம் தந்த தேவனே யெகோவா ராஃபா சுகம் தந்த அழுவ விடாதீங்க. When they were saying now, இந்த நாளிலே ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம் இதுவே. Come on, கண்ணை மூடி ஆவியானவர் கேளுங்க. ஷாக்காவோ ரீதாரா ரீவாக்காவோ சந்தரா உன் நாவை ஆண்டவர் தன்னுடைய உதவியால் நிரப்பி ஹalleluya உன் ஆவியானவர் ஜீசஸ் எல்லா மனபாரங்கள் எல்லா துக்கங்கள் தரித்திரத்தின் வல்லமையை தக்கிற இயேசுவின் நாமம் தரித்திரத்தின் வல்லமையை தக்கிற இயேசுவின் நாமம் கர்த்தர் உன்னை ஐஸ்வரியவானாய் மாற்றுகிறார். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் மகனே. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உனக்கு அநேகருக்கு உதவி செய்யணும்னு எண்ணம் இருக்கு. அநேகரை தூக்கி விடணும்னு எண்ணம் உனக்கு இருக்கு. ஆனா நீயே குடியில இருக்கிறதா நீ உணர்ற. இப்ப அப்பா உன் கையை பிடிச்சு தூக்குற. அப்பாவுடைய கரத்தை பிடிச்சு தூக்குற. உன் கரத்தை பிடிக்கிறார். இது தகப்பனுடைய கரம். உன்னை கொடிய கடனில் இருந்து தரித்திரத்தில் இருந்து உன்னை சாத்தான் வஞ்சித்து குழியில தள்ளிவிட்டார். ஆனாலும் கர்த்தருடைய தூக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய தூக்கி எடுக்கிறார் மகன். Right now நீ குழியிலிருந்து மேல வருகிற நேரம் இதுவே. ஆவியானவரை சுமந்து கொண்டு போவா. இதுவரைக்கும் பார்க்காத ஐஸ்வர்யத்தை, இதுவரைக்கும் பார்க்காத செல்வத்தை, இதுவரைக்கும் பார்க்காத லட்சங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். உன்னுடைய அக்கௌண்ட் எல்லாம் ஜீரோ இல்ல, மைனஸ் இல்ல, அதெல்லாம் பிளஸ் ஆக போகிறது. நிரம்பி வழிய போகிறது. விசுவாசி மகனே, இது தகப்பனுடைய வார்த்தைகள், இது ஆண்டவருடைய வார்த்தைகள். பெற்றுக்கோ. தேவன் உன்னை 100% உன்னை நேசிக்கிறார். நீ அப்பாவுக்கு பிரியமான மகன். அன்புக்காக நீ ஏங்கிக் கொண்டிருப்பதை தகப்பன் அறிவார். உன்னில் குறைகள் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நீ பலவீனன் அல்ல, அப்படியே தழும்புலியாய் குணமாக்கப்பட்டிருக்க. உன் சரீரத்தில் எந்த பலவீனம் இல்லை. இது தேவனுடைய ஆலயம். Receive fire. Jesus. Wow.
மீது தேவனுடைய வல்லமை இறங்கும். உன்னை எடுத்து ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துவார். நான் ஒதுக்கப்பட்டவர், கைவிடப்பட்டவர், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நினைத்தார். தகப்பன் உன் மீது வைராக்கியமா இருக்கிறார். குடும்பங்கள் இணையும். தகப்பனை தேடி வருவார். தகப்பனை தேடி வருவார். தகப்பனோடு கூட சந்தோஷமா பேசுகிற நாட்கள் வரும். இது எப்படியாவது என்று நினைத்தார். தேவனால் எல்லாம் கூடும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆவியுடைய வல்லமை ஊற்று உனக்குள்ளிருந்து பலமா இறங்கி வருவதா right now Jesus எல்லா விதமான பயங்கள், குற்ற எண்ணங்கள், எஸ் மங்களங்கள், தனிமை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ் 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 யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. எஸ் ஆவியுடைய வல்லமை மகளே, மேல ஆவியான வல்லமை நிரம்பி இருக்கு. விட்டு கொடு அவரை முழுமையா. சோகத்துக்கு அல்ல, பயத்துக்கு அல்ல, ஆவியானவரை விட்டு விடு. இப்போ எஸ் அக்கினி சுவாலையா இருந்து பற்றி எரிகிற அக்கினி சுவாலையாக அப்பாவுக்கு பிரியமான மகள் அல்லவா? நான் குற்றப்படுத்தவில்லையே, குறையில் காணவில்லையே. உன்னை பார்த்தவர் சிரிக்கிறதை நீ காண்பாயாக. அப்பா உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். உன் மீது கோபத்தோடு இருக்கிற தகப்பன் அல்ல, உன்னை பார்த்து புன்முறுவலில் இருக்கிற தகப்பன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் நான் மட்டும் இந்த பாதையில் செல்ல வேண்டும்? எந்த பாதையில் செல்லாலும் தகப்பனோடு வராதே மகளே. தகப்பனோடு வருகிறாரு, தகப்பனோடு கூட வருகிறாரு. இழந்தது எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வார். உன் சரீரம் பலப்படுகிறது, உன் கர்ப்பத்தின் கனி பலப்படுகிறது. தேவ வல்லமையினால எல்லாவற்றையும் நீ பெற்றெடுப்பார். தேவ கிருபையினால அப்பாவுடைய அரவணைப்பு உனக்கு உண்டாகிறது. அப்பாவுடைய அரவணைப்பு உனக்கு உண்டாகிறது. உன்னை இருக்க பிடித்திருக்கிற தகப்பன் உண்டு. எஸ் 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 யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். Yes. எல்லா பலவீனங்கள் come out right now. ஆவியுடைய வல்லமை, ஆவியுடைய வல்லமை முற்றிலுமாக ஒரு ஆளுகை செய்து சுகம் உண்டாகிறது. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
சரீரத்தில் வாழ்வதில்லை. எஸ், உங்க சரீரம் வேற சரீரமாக மாற்றப்படுகிறது. உங்களுடைய சரீரத்தில் எல்லா பகுதியும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. வியாதியின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நீங்கள் தனிமையாவதில்லை. பரலோக தகப்பன் உங்களுக்கு துணையாக இருப்பார். எல்லாரும் உங்களை விட்டு சென்றார்கள், எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள். கைவிடுவதில்லை. நீர் எனக்கு போதுமானவர். உயரே பறக்கிற காலங்கள் வருகிறது. ஆவிக்குரிய வருகிற காலங்களுக்குள்ள நீ வந்திருக்கு. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த அமர்ந்து வர நீங்க தனியா போல உங்க பின்னால தகப்பன் இருக்கிறார். எஸ், இரவு நேரங்கள்ல எந்த நேரமா இருந்தாலும் தகப்பன் உங்களோடு கூட வருகிறதை ஒரு கண்கள் காணும். எத்தீங்க உங்களை அணுக, எந்த துஷ்ட மனுஷனுடைய கண்ண உங்க மேல படாது. நீங்க ஒரு பலசாலி, நீங்க ஒரு பராக்கிரமசாலி. கரங்கள் சுகமளிக்கிற கரங்களாக மாறுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் அநேகரை குணமாக்குவார், அநேகரை ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எஸ், கிறிஸ்து நல்ல தகப்பனுக்கு உண்டு. எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ளுகிற பலவான் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நல்ல தகப்பன் அவர். அவர் நல்ல தகப்பன். தகப்பனாக தாயாக இருந்து இம்மட்டும் உங்களை சுமந்த தேவன். எஸ், எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது உள்ளே வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டிருக்கிற அவருடைய எல்லா சூழ்நிலை ஆண்டவர் அறிவார். அவருக்கு எல்லாமே வெளியேறுவார். என் பிரச்சனை என்னோடு போகட்டும், என்னுடைய கஷ்டங்கள் என்னோடு போகட்டும். ஆண்டவர் பங்கெடுக்க ஆண்டவரால் பங்கெடுக்க விட்டார். அவர் ஏற்கனவே பங்கெடுக்க விட்டார். அவரோடு நீங்க இணைந்திருக்கீங்க. இந்த கரங்கள் அவரோடு இணைந்திருக்கிறது. சரி, அவரோடு இணைந்திருக்கிறது. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தேவனே. யெகோவா எல்லா பயங்களும் பிள்ளைகளும் வீட்டையும் சமைப்புகள் இழப்புகள் எல்லாவற்றையும் அறிவு. நாங்கள் தனியா இருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லுவதெல்லாம் நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. இதுவரை உன்னை நடத்தினேன், இனிமேல் உன்னை நடத்துவேன். வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்த எல்லா நஷ்டங்களையும் உனக்கு லாபமாய் மாற்றுவார். எஸ், எஸ், சோர்ந்து விடாதே. நீ ஆண்டவருக்கு பிரியமானவர். உனக்குள்ள சந்தோஷத்தின் ஜீவ நீரூற்று பொங்கி வருகிறது. அதை தடுக்காது. அது வெளியே வருவதா? சந்தோஷத்தின் ஊற்று உனக்குள் எப்பொழுது இருக்கிறது. உன்னுடைய முகம் சிரித்த வண்ணமாக, எப்பொழுதும் சந்தோஷத்தை பிரதிபலிக்கிற மகனாக ஆவியானவர் உன்னை சந்தோஷத்தோடு பார்க்கிறார், துக்கத்தோடு அல்ல. நீ ஆவியானவர் துக்கப்படுத்தவில்லை, உன்னை ஆவியானவர் சந்தோஷத்தோடு பார்க்கிறார். நீ ஒரு ஸ்தேவான், நீ ஒரு ஸ்தேவான்.
ஜனங்களுக்குள்ளே அவர் அநேக அற்புதங்களை செய்த ஸ்தேவானை போல உன் மூலம் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த கரத்தின் மூலமாய் நடப்பதாக நடக்கும் நடக்கும் நடக்கும். அநேகரை, அநேக வாலிய பிள்ளைகளை, அநேக குடும்பத்தாரை உன் பக்கமாக எடுத்துக் கொள்வாய். உன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவ நீர் ஊற்று. எஸ், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வானத்து நட்சத்திரை போல பிரகாசிப்பார்கள். எஸ், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். தங்கம் அல்ல, அதுக்கும் மேலாக அந்த பொருளை வாங்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வேலை கர்த்தருக்கு தருவார். எஸ், தகவல் சம்பாதிக்காதது நீ சம்பாதி நீ வாழ வைப்பார். அநேகரை நீ வாழ பயப்படா. அந்த நாட்கள் அந்த சீசன் தாண்டாயிடுச்சு. அந்த சீசன்ல தான் நீ இருக்க. அந்த சீசன்ல தான் நீ வந்திருக்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எஸ் எஸ் எஸ். அவனுடைய வல்லமை எழுப்பி வருகிறது. சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம், எலும்புகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை பார்த்து பயந்து விடாதே. தேவன் உங்கள் ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொண்டு வருகிறார். அந்த சரீரம் அழகுள்ளது, அந்த சரீரம் பலன் உள்ளது. அது ஆகாரத்தினால் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய வல்லமையினால. எஸ் எஸ். ஒரு சூழலை கண்டு விரண்டு விடாதே, பயந்து விடாதே. நீ எழுப்புவாய் மகன். நீ ஆண்டவருக்கு பிரியமான மகன். நீ ஆண்டவருக்கு நேசகுமாரன். இயேசு கிறிஸ்து எப்படி நேசத்தோடு பார்க்கிறாரோ அதை போல உன்னை பார்க்கிறார். விட்டுவிட ஆண்டவர். மக்காய் வாழை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சூழ்ந்து விட வேண்டாம்.
Yes, the presence of God in this place. இந்த இடத்துல தேவ ஆவியாவே வல்லமா இறங்கி விடாதீங்க. இந்த நேரத்தை விடாதீங்க மக்களே. கடவுளுடைய அன்புக்காக மிகவும் பிரியமான மகளேன்னு சொல்றேன். நீ வாழ மகள் இல்ல, நீ அடங்காத மகள் இல்ல, நீ ஏசமான பிரியமான மகள். எஸ், எல்லாரும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. மம்மி டாடி புரிஞ்சிக்கவே நீ சொல்ற. பட் நான் ஏசமான நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உயிர் அவன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கேன். நீ பயப்படாத. எஸ், நான் ஏசப்பா பாதுகாத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தருவேன். நிறைய காரியங்கள் இருக்கிறேன் கிடைக்கல. யார்கிட்ட போய் கேட்கறது சொல்றது தெரியல. நம்முடைய ஏசப்பா நீங்க போதும், அதுக்கு நீங்க போதும். எஸ், touch, fire, fire. Receive in the name of Jesus. Yes, you will
நான் முடியாத யார் சொல்றது? படிக்க முடியாத யார் சொல்றது? நீதான் நல்லா படிக்க, நல்லா படிக்கிற நான் தாண்டவர்களை வச்சிருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்ல நிறைய மார்க் எடுத்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அறிவு உனக்குள்ள ஏசப்பா வச்சிருக்காரு. நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறது முக்கியம் இல்லை, நீ யாருன்றது அறியும். உனக்குள்ள யார் இருக்கிறது உனக்கு தெரியும். நீ வேஸ்ட் சொல்லி நிறைய அடி வாங்கிக்கலாம், நீ உருட்டாதுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிக்கலாம். ஆண்டவர் நான் ஒதுக்கல, ஆண்டவர் ஒதுக்கல. ஆண்டவர் ஒதுக்கல, ஆண்டவர் ஒதுக்கல. Yes, ஏசப்பா, I love you. எனக்கு தாய் தகப்பன் கைவிட்டார், நான் உன்னை சேர்த்து கொள்ளுங்கள். அதை நிறுத்த வேண்டாம், உங்களுக்கு அழுக வேண்டாம், நிறுத்த வேண்டாம். சின்ன பிள்ளைங்க, நீங்க கண்ண மூடி அழுது ஜெபம் பண்ணீங்க, கண்ண மூடி. இந்த டைம் வந்து ஆவியோடைய நேரம். எஸ், இன்னும் எனக்காக ஜெபிக்கிறவங்கள கரங்களை உயர்த்த உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இன்னும் எனக்காக ஜெபிக்கிறவங்க மட்டும். எஸ், தேவன் நல்லவர், தேவன் நல்ல தேவன். அவர் உங்களுக்கு தீங்கு செய்யல, உங்களை கைவிடல, உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டாரு, உங்க குடும்பத்தை அவர் கைவிட மாட்டாரு. குடும்பத்தை வாழ வைப்பாரு, குடும்பத்தோடு இருப்பாரு. நீங்க இங்க இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளை ஏசப்பா பத்திரமா பாதுகாப்பாரு. உங்க பிள்ளைகளாம் சட்டை நிழலிலே பாதுகாக்கப்படும். எஸ், பயப்படாதீங்க, அப்பா கூட இருக்கிறாங்க, தகவல் கூட இருக்கிறாங்க. நீங்க தகப்பன், ஆனா உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. நீ காலங்கள் முடிந்து விட்டது, எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக யாவையும் செய்து நான் முடித்திருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா அவங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க தகப்பன் ஆகிட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு தகப்பன் வேணுமே. அந்த ஆண்டு தான் உங்களுக்கு தகப்பன். என்னை யாரும் புரிந்து கொள்ள, யாரும் சேர்த்து கொள்ளல, என் கூட யாரும் பேசுறது இல்ல, என் கூட யாரும் ஆமா உண்மைதான். ஆனா உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் தான் இயேசு ஆண்டவர். இருதயத்துக்கு ஆறுதல் அவரே தருகிறார். பயப்படாதீங்க, நீங்க தேவை. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வேணும், எங்களுக்கு நீங்க வேணும், இந்த தேசத்துக்கு நீங்க வேணும். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாளும் அநேகருக்கு சந்தோஷத்தைய நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுக்கு என்று வைத்திராம எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல இது உங்களுக்கு இருக்கு. இந்த பலவீனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர்